காணும் பொங்கல் திருநாளின் 4வது நாள். உழைப்பின் பண்டிகை, நன்றியின் பண்டிகை, அதன் உச்சமாக வரும் உறவு ஒற்றுமையின் நாள்தான் காணும் பொங்கல். போகி பழையதை விடுவது. நாளாந்த வாழ்க்கை ஓட்டத்தில் பேசாமல் போன உறவுகள், பார்க்காமல் போன நண்பர்கள், நினைக்காமல் போன மூத்தவர்கள் அனைவரையும் தேடி சென்று காணும் நாள் காணும் பொங்கலின் மரபுகள். இந்த நாளில் மக்கள் ஆறு, கரை, குளம், தோட்டம், பூங்கா, வயல் போன்ற இயற்கை சூழல்களில் கூடுகிறார்கள். வீட்டில் செய்த பொங்கல், பலகாரம், வாழை இலை, சும்மா அல்ல பகிர்ந்து சாப்பிடும் பழக்கம். குடும்பம், உறவினர், நண்பர்கள் எல்லோரும் ஒன்றாக. இது பிக்னிக் இல்லை, இது பந்தம் புதுப்பிக்கும் சடங்கு. உயிர்களுக்கும் பங்கு காணும் பொங்கலின் மிக அழகான பகுதி. பறவைகளுக்காக, அரிசி எறும்புகளுக்காக, இனிப்பு மாடுகளுக்காக உணவு, இந்த பூமி மனிதர்களுக்கே அல்ல என்ற உயர்ந்த சிந்தனை. உழைத்த மாட்டுக்கு நன்றி சொன்னோம். இப்பொழுது உயிர் வாழும் ஒவ்வொன்றையும் நினைக்கும் நாள். பெரியவர்களின் ஆசீர்வாதம் காணும் பொங்கல். அன்று மூத்தவர்களை சந்தித்து கால் தொட்டு ஆசீர்வாதம் பெறுவது ஒரு முக்கியமான மரபு. அது வெறும் மரியாதை இல்லை, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை செழிக்கணும் என்ற அனுபவத்தின் பிரார்த்தனை. காணும் பொங்கலின் வாழ்க்கை பாடம். இந்த நாளின் உண்மையான அர்த்தம் என்ன? பணம் இருந்தால் போதும், பதவி இருந்தால் போதும், உறவுகள் இல்லை என்றால் எல்லாமே வெறுமை. காணும் பொங்கல் நமக்கு நினைவூட்டுவது ஒன்றே: வாழ்க்கை என்பது ஓட்டம் அல்ல, அது மனிதர்களோடு சேர்ந்து பயணம். முடிவு: ஒரு அழகான சிந்தனை. இந்த காணும் பொங்கலில் ஒருவரை மன்னியுங்கள், ஒருவரை அணுகுங்கள், ஒருவரை நினைத்து செல்லுங்கள். ஏனெனில் நன்றி உள்ள மனம் புதிய தொடக்கத்தை உருவாக்கும். இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துகள்.